भवद्भक्तिजनार्तिहन्तु प्रसत्त्वमन्येष्वविचार्यदूर्णं सम्बेपदारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये मातृवत् पितृवत् नित्यं मम श्रेयोभिलाषिणं नृसिंहराघवार्यं तं सारसारक्यमाश्रये 1987 சீனிவாசாச்சார் சுவாமி அவருக்கு பெருமாள் கனவுல வந்து ஆவணி மாதம் உத்திராடம் சவணம் கூடிய நன்னாளில் மூலவர் பட்டாபிஷேக ராமனும் உற்சவர் ஒப்பிலியப்பனும் மகா சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. அதற்கு பிறகு மேன்மேலும் சன்னதி அபிவிருத்தியாகி 2003 மூலவர் உப்பிலியப்பனும் உற்சவர் கோதண்டராமனும் மகா சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. அன்றைய தினத்திலிருந்து இன்றைய வரையில் ஸ்ரீராமநவமி உற்சவம் 38 வருஷமாக வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. வருஷத்தில் திவ்யதேசங்கள் நடைபெறுவது போல் எல்லா உற்சவமும் விசேஷமாக இச்சன்னதியில் நடைபெற்று வருகிறது. எப்படி தென் திருமலை என்று சொல்லக்கூடிய திருவண்ணகரம் போலே இங்கேயும் உப்பில்லாத பெருமாளுக்கு ஒப்புலியப்பனுக்கு உப்பில்லாம நிவேதனமும் ராமனுக்கு லவணம் கலந்த பிரசாதமும் நிவேதனம் பண்ணி வெகு விமரிசையாக எல்லா உற்சவமும் வருஷத்தில் 126 உற்சவங்கள் கண்டருளுகிறார். பக்த கோடிகளினுடைய இது ஒரு பொது ஸ்ரீனிவாசா ட்ரஸ்டின் அந்த ட்ரஸ்டின் மூலயமாக அவர்கள் குடும்பத்தினர் இந்த கோவிலை நடத்தி வருகின்றனர். எல்லா உற்சவமும் பாகவதோத்தமர்களுடைய ஒத்துழைப்புடனும் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. சிரவணத்துக்கு சிரவணம் பெருமாள் வந்து சகசிரநாம மாலை சாத்தி கொள்வார். சிரவணத்தன்று பூமாதேவி உப்பிலியப்பன் இருவர்களுக்கும் விசேஷமாக திருமஞ்சனம் கண்டருளுகிறார். சாயங்காலத்தில் சகசிரநாம அர்ச்சனை, காலையில் ஸ்ரவண தீபம் எடுக்கப்பட்டு திருவீதி புறப்பாடு சாயந்தரம் விசேஷமாக நடந்து வருகிறது. அவசியம் இந்த தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள் எல்லோரும் அவசியம் இந்த எம்பெருமானை வந்து தரிசனம் பண்ணும்படியாக பிரார்த்திக்கிறோம். அதே மாதிரி புனர்வசு நட்சத்திரத்திற்கும் பட்டாபிஷேக ராமனுக்கு விசேஷ திருமஞ்சனமும் சாயங்காலம் சகசிரநாம அர்ச்சனை திருவீதி புறப்பாடு ஆகியவள் விசேஷமாக நடந்து வருகிறது. அவசியம் பாகவதோத்தமர்கள் எல்லோரும் இந்த பெருமாளை தரிசனம் பண்ணி பகவானுடைய பாத்திரர்களாகும்படியாக பிரார்த்திக்கிறோம்.
ஆண்டதின்னோள் மணிவண்ணான் செவடி செவ்வி திருக்காப்பு அடியோடும் நின்னோடும் இருவேற்றியாயிரம் முல்லாண்டு அடிவாய் நின் மலமார்பனில் வாழ்கின்ற மங்கையும் மல்லாண்டு அடிவார் ஜோதி வலத்துறையும் சுடராழியம் முல்லாண்டு படைபோர் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமஹ. சென்னையில் மடிப்பாக்கத்தில் கும்பகோணத்தில் எப்படி ஒப்புளியப்பன் இருக்காரோ அதே மாதிரி இங்கே ஒப்புளியப்பன் பட்டாபிராமர் சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன அனுமத் சமேத பட்டாபிராமர் இங்கே எழுந்திருக்கார். இந்த கோவிலில் என்ன விசேஷம்னாக்க ஸ்ரீரங்கத்தில் எப்படி 365 நாள் விசேஷம் நடக்கிறதோ அது மாதிரி கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேலே இங்கேயே மகோத்சவங்கள் நடக்கிறது. ராமநவமி சந்தர்ப்பமாக 19ஆம் தேதி 19 மார்ச் 2026 வியாழக்கிழமையிலேருந்து இன்னி வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஸ்ரீராமநவமி, நாளைக்கு சீதா கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சீதா கல்யாணம் வைதிகமாக நடக்கிறது. இந்த 10 நாளும் மிக விமோசமாக நடந்துட்டுருக்கு. டெய்லி காத்தாலேருந்து ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் இப்போ உள்ள புறப்பாடு, அதுக்கப்புறம் வெளியில் புறப்பாடு, ஊஞ்சல் சேவை, நாதஸ்வரம், இந்த மாதிரி கேரள வாத்தியம் எல்லா விதமான இதையும் சுவாமிக்கு கொடுக்குற. அதே மாதிரி வைதிக முறையிலையோ இல்லை தமிழ்லையோ எல்லா விதத்துலையுமே அர்ச்சனைகளையும் துதிப்பாடி சோத்திரங்கள் பாடுறா. இந்த ஊரில் பக்தர்கள் எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டுருக்கா. எப்போதுமே ஒரு 1000 பேராவது கலந்துக்கிறா. ஒவ்வொரு நாளும் 1000 பேர் கலந்துக்கிறா. இங்கே பிரசாதம் குறைவில்லாமல் கொடுக்குறா. இங்கே எல்லாருமே கலந்துக்கிறா. அவான்னு கிடையாது, எல்லா மக்களும் கலந்துக்கிறாங்க. ஏன்னா பகவானுக்கு என்ன பிடிக்கும்னா கோவிலில் நிறைய பேர் இருக்கணும், அவரை எல்லாரும் சோத்திரம் பண்ணணும். அவரை சோத்திரம் பண்ண எல்லாரும் சௌரியமாக இருப்பாங்க. நீங்கள் சுவாமியை கேட்டதை கொடுத்துட்டு இருப்பார், கேட்காதையும் கொடுப்பார். எல்லாரும் இதே மாதிரி வந்திருந்து ஒப்புளியப்பன் ஸ்ரீராமர் எல்லாரோட அனுகிரகத்தை பெற்றுண்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். சியாபதி ராமச்சந்திர பகவானுக்கு ஜெய்.
ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து மடிப்பாக்கத்தில் இருக்கிற ராம்நகரில் இருக்கிற பட்டாபிஷேக ராமர் உப்பிலியப்பர் கோவில். இது ஆக்சுவலாக வந்து 2 திவ்ய தேச பெருமாள் இங்கே இருக்கார். ஸோ இந்த ஒரு கோவிலுக்கு வந்தாலே 2 திவ்ய தேசம் சேவிச்சதுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஒன்று வந்து கும்பகோணத்தில் இருக்கிற ராமசுவாமி, அவர் இதே பட்டாபிஷேக திருக்கோலத்தில் தான் அங்கே எழுதியிருப்பார். அதே திருக்கோலத்தில் இங்கே எழுதியிருக்கார் ராமர். இன்னொன்று வந்து உப்பிலியப்பன், திருநாகேஸ்வரம் பக்கத்தில் உப்பிலியப்ப பெருமாள் இருக்கார். அது திருவிண்ணகரப்பரன், அது ஒரு திவ்ய தேசம். அதே மாதிரி இங்கேயும் எழுதியிருக்கார். இங்கே வந்து எல்லா உற்சவமும் ரொம்ப விமர்சையாக விசேஷமாக பண்ணுவோம். இப்போ வந்து ராமநவமிக்கு 10 நாள் உற்சவம். ஸோ ராமர் ஒரு நாளும் நைட் வந்து ராமர் புறப்பாடு இருந்தது. ஒரு நாள் காத்தால கருட சேவை இருந்தது. அப்புறம் அனுமந்த வாகனத்தில் புறப்பாடு, யானை வாகனம், சிம்ம வாகனம், நேத்திக்கு கூட குதிரை வாகனத்தில் புறப்பாடு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு புறப்பாடு இருந்தது. இன்றைக்கி ராமநவமி உற்சவம். ராமநவமிங்கிறது ராமர் பிறந்த நாளை குறிக்கிறது. ராமர் வந்து அதாவது நம்மளாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டினவர். ராமாயணம் வந்து திரேதா யுகத்தில் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம லைஃப்க்கு வந்து அது ரொம்ப பொருத்தமாக ஆப்டாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே ராமாயணத்தில் பெருமாள் வந்து ஒரு மனுஷனாக பிறந்து, நாட்டிலே பிறந்து, அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் கைகை கேட்ட வரத்துக்காக, அப்பாவோட வார்த்தையை தப்பக்கூடாதுங்கிறதுக்காக காட்டில் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு, அந்த மாதிரி எப்படி வந்து ஒரு ராவணன்கிறது நம்ம உடம்பில் இருக்கிற 10 இந்திரியங்கள் தான் ராவணன். வேறு யாரும் வெளியில் இருக்கிற ராட்சஸா இல்லை, நம்ம உடம்பில் இருக்கிற இந்திரியங்கள் தான் ராவணன். ஸோ எப்படி ராவணனை அழித்து பெருமாள் வந்து இது பண்ணார், அந்த மாதிரி நம்ம ராமரை சேவிக்கச்சே நம்ம அப்படி இந்திரியங்கள்லாம் கட்டுப்பாடு பண்ணிட்டு தர்மமாக, எப்படி தர்மமாக இருக்கணும். ராம ராஜ்யம்ங்கிறது தர்ம ராஜ்யமாக இருந்தது. அந்த மாதிரியெல்லாம் நாடு நம்ம நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இந்த ராமநவமியில் நம்ம ராமரை நினச்சி அதெல்லாம் நினச்சிக்கணும். அயோத்தியாவில் ராமர் கோவில் வந்தப்புறம் எல்லாருக்குமே ராமரை பற்றின ஒரு அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி ரொம்ப நன்னா கொண்டாடுறோம் ராமநவமி.
மடிப்பாக்கம் உப்பிலியப்பன் கோவில்லேருந்து இது ஸ்ரீராமநவமி உற்சவம் இன்னைக்கு. ரொம்ப வரப்பிரசாதி. உப்பிலியப்பன் சன்னதி இருக்குது. பட்டாபிஷேக ராமர் எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே வந்து சேவிச்சுட்டு 2005லேருந்து வந்துட்டுருக்கேன். எல்லா உற்சவமும் அவ்வளோ நன்னா பண்ணுறா. எல்லாரும் என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே கை மேலே பலன். ராமர் சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது, ஆச்சாரியர் இருக்கார். எல்லா உற்சவமும் ரொம்ப நன்னா நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை சீதா கல்யாணம் நடக்க போகிறது. ரொம்ப நன்னா நடக்கிறது. எல்லாம் விசேஷமாக பண்ணிக்கிறா. உப்பிலியப்பன்கிட்ட சிரவணத்தன்னைக்கு தீபம் இருக்குது. காத்தாலியா சிரவண தீபம். உப்பிலியப்பன் அங்கே போக முடியாதவா இங்கே வந்து சேவிச்சாக்க இங்கேயே காத்தால தீபம், அகண்ட தீபம் கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நன்னா எல்லாமே பண்ணுறா. வரப்பிரசாதி பெருமாள். எல்லாம் வேண்டினதை கை மேலே பலன்.